ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க சாங் வந்து பண்ணாக்க கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போயிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்க இதே மூவியில், ஸோ மூவி நேம் சொல்லலை பாருங்கள், அன்னியன் மூவியில் வர நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போவும் போயிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ அதே மூவியில் வந்து பண்ணாக்க இந்த சாங் வந்து பண்ண கொண்டு வந்திருக்கேன். இதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்கவும் ஷார்ட்னா சீட்டவும் நம்மளோட ஸ்டைல் நம்ம பார்த்துடலாமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப் வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எடிட் பண்ண வேண்டிய பிக் வந்து பண்ணாக்க ஃபோரிஸ்ட் ஃபைலை கன்வெர்ட் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் இன்புட் பண்ண பாருங்கள். ஸோ இது ரெண்டுத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் எப்படி இன்புட் பண்ணுறது நம்ம பார்த்துடலாமா? அது கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாக்க சைடில் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் நிமிஷம் தான், அதை நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வேவல் ஃபாண்ட்ஸ் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே கால த்ரீ பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க இன்ஃபு ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் மேலே த்ரீ பட்டனை கிளிக் பண்ணாக்க சைடில் டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு ரெண்டோ ஒன்றோ கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன், ரெண்டு இருக்கு. ஸோ ரெண்டுத்தையுமே வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே சைட்னு இருக்கா, அது கிளிக் பண்ணாலும் போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஐட்மோஷன் ஆப்பை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மட்டும் நம்ம ஆப்பை வந்து பண்ணாக்க ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடிட் பண்ண வேண்டிய பிக் வந்து பண்ணாக்க ஃபோரிஸ்ட் ஃபைலை கன்வெர்ட் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே ப்ளஸ் அண்ட் கிளிக் பண்ணிட்டு ஃபோரிஸ்ட் ஃபைலை ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் அண்ட் கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கீழே மூட்ஸ் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு எந்த மாதிரி செய்யணுமோ அந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மேலே காலில் பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணாக்க இதில் கிரேப் ஃப்ரம் ஸ்பேஞ்ச் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே சூட் பண்ணிங்கனாக்க இந்த பிக் வந்து பண்ணாக்க ஃபோரிஸ்ட் ஃபைலை கன்வெர்ட் ஆயிரும். இந்த இடத்துல சேவ்னு இருக்கா, அது கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இதே சமயத்தில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய எல்லா பிக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஒன் பண்ண கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கனாக்க உங்கள் ஐட்மோஷன் ஆப்பே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ நம்ம எடிட் பண்ணிட்டு பிக் வந்து பண்ணாக்க நம்ம பேஞ்சை வந்து பண்ணாக்க நம்ம கன்வெர்ட் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க இந்த அடாப் எஸ்எஃப் தான். இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் பேக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு எதாவது டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பண்ண இப்படி தான் இருக்கும். இதில் கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க இதில் ரிமூவ் பேக் ஒன்று ஃபஸ்ட்டாக இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் ப்ளஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே ஃபைல் ஷோகும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த ஃபோரிஸ்ட் ஃபைல் நம்ம கன்வெர்ட் பண்ண பாருங்கள், அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இதுவே சூப்பராக வந்து பண்ணாக்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா? இப்போ கீழே டவுன் இருக்கா, அது கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. இதே சமயத்தில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் பேஞ்சை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ ஐட்மோஷன் ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ தான் இந்த ப்ராஜெக்ட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் ஐட்மோஷன் இன்புட் பண்ணோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோகம். ஸோ எடிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விஷயம், ஜஸ்ட் பிக்கை மட்டும் கரெக்டாக ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, மறக்காமல் பண்ணிக்கங்க, அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் முன்னிட்டே இருக்கும். ஸோ நீங்களே இந்த மாதிரி வீடியோஸை மிஸ் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ பண்ணிக்கிறீங்களா? என்ன பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து எனக்கு இது இந்த இடத்துல எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். பட் நீங்கள் வந்து பண்ணாக்க நான் அந்த கேர்ள் பிக்கு பதில் வந்து பண்ணாக்க கார்ட்டூன் இமேஜ் தான் வந்து பண்ணாக்க நான் அங்கே வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பிக்குக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் இல்லை உங்களுக்கு பிடிச்சிங்க யாராக இருந்தால் கூட நீங்கள் பிக் ஆட் பண்ணலாம். ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க கார்ட்டூன் இமேஜ் தான் கொடுத்துருக்கேன் கேர்ளுடையது. ஜஸ்ட்டு கீழே சாங்குக்கு மேலே அதில் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கலெக்ஷன் கூட்டு ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் பிடிச்சவங்க பிக் எதாவது இருந்துச்சுனாக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு மேல் ப்ளஸ் கிளிக் பண்ணாக்க அது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் ஷோகும். இதில் எப்படி பிக் ஆட் பண்ணாமல் பார்த்துலாமா?
சேம் மெத்தட் தான். ஜஸ்ட் அந்த கிரீன் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் பண்ணுற கூட்டு ஸ்டாரிங் கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த ஃபுல் இமேஜ் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ரெஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஜஸ்ட் உங்களுக்கு சரி ஆட் ஆகலைனாக்க மேலே இருக்கிற பேஜ் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை வந்து பண்ணாக்க லைட்டாக நம்ம மூவ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஆட் ஆச்சு. இப்போ இந்த பேஜ் வந்து பண்ணாக்க ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கலெக்டர் கூட்டு ஸ்டாரிங் கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ இதே பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் பேஜை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ரெஸ்ஸை கிளிக் பண்ணாக்க ஜஸ்ட் ஆட் ஆயிரும். இப்போ நான் மூவ் பண்ணதுனால கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால் பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இது கரெக்டாக அதுக்கு மேலே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக அந்த எஃபெக்டில் ஆட் ஆயிடுச்சா. ஸோ இதே சமயத்தில் அடுத்தடுத்து இருக்கிற க்ரீன் கலரில் அந்த பேஜில் வந்து பண்ணாக்க கரெக்டாக பிக்க பொறுமையாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு கொஞ்சம் தூரத்து வரைக்கும் தான் வந்து பண்ணாக்க அந்த பேஜ் ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நார்மலாக பிக் ஆட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஆட் பண்ணிக்கிறீங்களா. ஸோ ஃபஸ்ட்டில் எப்படி சொன்னனோ அதே சேம் மெத்தட் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ எல்லாமே நீங்கள் எடிட் பண்ண பின்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்கான்றது ஒரு டைம் 2 டைம் வந்து பண்ணாக்க நீங்கள் செக் பண்ணிவிட்டேன். மேலே காலை ஷோ பட்டனே இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுனாக்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிட்டுக்குங்க. இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னாக்க மறக்காமல் இன்ஸ்டாமில் என்னை டேக் பண்ணி விடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ பேர் எடிட் பண்ணுறீங்கன்னு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் have fun guys.